வணக்கம், உங்கள் கிருஷ்ணன். தமிழகத்தில் கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஏற்றுமதியாக தேர்ந்தெடுக்கலாம், கருவாடு ஏற்றுமதி. ஸோ இந்த கருவாடு ட்ரை ஃபிஷ் எக்ஸ்போர்ட் இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இது சம்பந்தமான முழுமையான வீடியோ எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வைப்பாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கருவாடு எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை நீங்கள் கட்டாயமாக குவாலிட்டி கட்டாயமாக மெயின்டைன் பண்ணணும். நெத்திலி மீன் கருவாடு, வாழை மீன் கருவாடு, ஐர மீன் கருவாடு, இறால் மீன் கருவாடு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. இதை நீங்கள் இந்த மாதிரியான கருவாடு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா பேக்கேஜிங் ரொம்ப முக்கியம். மெப்படா, அதாவது மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட அனுமதி பெற்ற ப்ராசஸிங் அண்ட் பேக்கிங் சென்டரில் தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், பேக் பண்ணணும். ஓப்பன் டஸ்ட் லேண்டு, ஓப்பன் லேண்டுலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பேக் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இதற்கான குவாலிட்டியும் பேக்கேஜிங் ரொம்ப ரொம்ப அவசியம். எந்தெந்த நாடுகள் நம்ம நாட்டில் இருந்து வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், துபாய், கத்தார், ஒமான், கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லா நாடுகளையும் நம்ம நாட்டிலிருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க. இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள்.